வேதாகமம் உருவான வரலாறு, இறைவனின் கைரேகை. இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் இது மாத்திரமே புத்தகங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இது வானத்திலிருந்து அப்படியே குதித்த புத்தகம் அல்ல, மாறாக மனித வரலாற்றின் ஊடாக இறைவன் மெல்ல மெல்ல செதுக்கிய காவியம். 1. பைபிள் ஆதாரம். ஸ்கிரிப்சுரல் பேசிஸ். பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 31 அதிகாரம் 18 வசனம் கூறுகிறது, தேவன் தாமே தம்முடைய விரலினால் கற்பலகைகளில் பிரமாணங்களை எழுதினார் என்று. புதிய ஏற்பாட்டில் பேதுரு எழுதிய 2 நிருபம் 1 அதிகாரம் 21 வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, தீர்க்க தரிசனமானது மனுஷருடைய சித்தத்தினாலே எக்காலத்திலும் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2. பின்னணி, வாய்மொழி முதல் வரி வடிவம் வரை, ஓரல் டு ரிட்டன். ஆரம்ப காலத்தில் விசுவாசத்தின் கதைகள் மற்றும் இறைவனின் கட்டளைகள் தந்தை வழி மகனுக்கு வாய்மொழியாக ஓரல் ட்ரெடிஷன் கடத்தப்பட்டன. பின்னர் சுமார் கிமு 1500 BCE காலப்பகுதியில் மோசே மூலமாக இவை எழுத்து வடிவம் பெறத் தொடங்கின. 3. எழுதப்பட்ட பொருட்கள். ஏன்ஷியன்ட் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ். அன்று காகிதங்கள் கிடையாது. வேதாகமத்தின் பகுதிகள் கீழ்கண்டவற்றில் எழுதப்பட்டன: பப்ரஸ், பாப்பைரஸ், நைல் நதிக்கரையில் வளர்ந்த நாணல் செடிகளிலிருந்து செய்யப்பட்ட ஒரு வகை காகிதம். தோல் சுருள்கள், பார்ச்மெண்ட். வெல்லம், ஆடு மற்றும் மாடுகளின் தோல்களை பதப்படுத்தி பயன்படுத்தினர். கல் மற்றும் களிமண் பலகைகள், 10 கட்டளைகள் போன்ற மிக முக்கியமானவை கல்லில் செதுக்கப்பட்டன. 4. தொல்பொருள் ஆராய்ச்சி. சுருள்களின் சாட்சி. ஆர்கியோலாஜிக்கல் எவிடன்ஸ். பைபிள் எப்படி உருவானது என்பதற்கு மிகப்பெரிய சான்று சாக்கடல் சுருள்கள் ஆகும். இவை களிமண் ஜாடிகளில் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. இது அக்கால மக்கள் வேதத்தை எவ்வளவு கவனமாக பிரதியெடுத்தார்கள் என்பதை காட்டுகிறது. 5. புள்ளி விவரங்கள் மற்றும் காலம். ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் மற்றும் டைம்லைன். வேதாகமம் உருவான காலக்கோட்டை நாம் இப்படி பிரிக்கலாம்: கிமு 1500 முதல் 400 வரை பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்கள் எழுதி முடிக்கப்பட்டன. கிமு 250 பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மாற்றப்பட்டது. இதற்கு செப்டுவஜென்ட் என்று பெயர். கிபி 45 முதல் 95 வரை புதிய ஏற்பாட்டின் 27 புத்தகங்கள் அப்போஸ்தலர்களால் எழுதி முடிக்கப்பட்டன. கிபி 397 கார்த்தேஜ் சங்கத்தில், கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ், இன்று நாம் வைத்திருக்கும் 66 புத்தகங்களும் அதிகாரப்பூர்வமாக தொகுக்கப்பட்டன. 6. கருத்து மற்றும் கருத்து வேறுபாடு. இன்சைட்ஸ் மற்றும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அப்போக்ரிஃபா எனப்படும் சில புத்தகங்களை சேர்ப்பது குறித்து சபைகளிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு. இருப்பினும் ஆவிக்குரிய ஒருமித்த தன்மையின் அடிப்படையில் இந்த 66 புத்தகங்களே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட கேனனாக உலகளாவிய திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 7. வரலாற்று உண்மை. அச்சு இயந்திரத்தின் புரட்சி. ஹிஸ்டோரிக்கல் மைல்ஸ்டோன். கிபி 1455 1455 CE ஜோகன்னஸ் குட்டன்பர்க் முதலில் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த போது அதில் முதலாக அச்சிடப்பட்ட புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் வசனம்தான். இது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல். 8. விரிவான விளக்கம். டீடைல் சமரி. வேதாகமம் உருவான விதம் ஒரு தொடர் சங்கிலி போன்றது. தேவ வெளிப்பாடு. ரெவலேஷன். விடப்பெரிது மனுஷ ஏவுதல். இன்ஸ்பிரேஷன். விடப்பெரிது கையெழுத்து பிரதிகள். மேனுஸ்கிரிப்ட்ஸ். விடப்பெரிது மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன். அன்பானவர்களே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நெருப்பிலும் நீரிலும் சோதிக்கப்பட்டும் அழிந்து போகாமல் இன்று உங்கள் கைகளில் இருக்கும் இந்த வேதாகமம் ஒரு மாபெரும் அற்புதம். சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. போராகின்